முட்டையில் எப்போவுமே ஆம்லேட் ஆஃப் ஆயில்னு போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டில் நீங்கள் எப்போவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்ட அப்புறம் ஸ்பூனில் லைட்டாக பூண்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு மஞ்சக்கரவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு ஸ்பூனில் வரலன்னா கையில் லைட்டாக பூண்டு தேய்ச்சிட்டு கையால் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்துடும். இதில் இருக்கிற மஞ்சக்கருவை தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெள்ளை முட்டையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்ட அப்புறம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பக்கம் வந்ததும் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. முட்டையில் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.